ஆயில் ஹீட் ஆனதும் இந்த அளவுக்கு ஜீரகம், ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு அந்த ஸ்மெல் போயிடுச்சு. ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இருக்கும்போதே மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டோம். இப்போ நம்ம நண்டை ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கிலோ நண்டு நான் எடுத்திருக்கேன். இது அப்படியே அந்த மசாலாவோட கொஞ்சம் மசாலா அப்புறம் நண்டு இது எல்லாமே போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சால்ட், உப்பு, மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம்.